Hi friends, welcome back to our channel. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் சுவையான அதிரசம். அதுக்கு நம்ம பாகு எடுக்க வேண்டாம். நம்ம அப்படியே வெல்லத்தை பொடிச்சு நம்ம அப்படியே சேர்த்து டைரெக்டாக நம்ம அதிரசம் பண்ணிடலாம். நம்ம அதை எப்படி பண்ணணும்னு நான் பார்க்க சொல்ல பாருங்க. ரொம்ப பஞ்சு போல் இருக்கும், நல்ல சுவையாக இருக்கணும். இதுக்கு நம்ம அரிசி நம்ம ஊற போடுறதுல இருக்குது. அரிசி நம்ம ஒரு குறைஞ்சது 6 மணிக்கூறாவது நம்ம ஊற போடணும். 6 மணிக்கூர் ஊற போட்டு அது பிறகு காய போட்டு நிழலில் காய போடணும். நிழலில் காய போட்டு நம்ம எடுத்து அரைச்சணும். இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 1/2 கிலோ அரிசி பச்சரிசி எடுத்துருக்கேன் நான். அதை நல்லா பாவு பச்சரிசி அதை நல்லா கழுவி நல்லா 3 தண்ணி விட்டு நல்லா கழுவணும். மூணு தண்ணி நல்லா விட்டு கழுவிக்கிட்டு ஊற போட்டுங்க. குறைஞ்சது 6 மணிக்கூர். நான் 8 மணிக்கூர் நான் ஊற போடணும்னு நினச்சிருக்கேன். நீங்கள் குறைஞ்சது 6 மணிக்கூர். நைட்டில் போட்டால் காலையில் எடுத்து நீங்கள் அரைக்கலாம். நிழலில் 1 மணிக்கூர் ஃபேனுக்கு அடியில் உலர்த்திடுங்க. இப்போ நான் காய போட்டாச்சு. காயப்போட்டு பாருங்கள், ஈரம் இருக்கும், ஆனால் நம்ம கையில் ஒட்டும். பாருங்கள், இதை நம்ம என்ன மிக்சியில் மாற்றி நம்ம அரைப்போம். அரைச்சி நம்ம அது கொஞ்சம் நம்ம நைஸான அரிப்பில் போட்டு அரிக்கக்கூடாது. நம்ம புட்டுக்கு அரிப்போம், அது கொஞ்சம் இதாட்டு இருக்கும். இப்போ அதில் அரைச்சி அது கூட ஒரு 10 ஏலக்காய், உங்களுக்கு எவ்வளோ ஏலக்காய் போடணுமோ அதை போடுங்க. ஒரு டீஸ்பூன் கசகசா, அது நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். கசகசா நல்லா அரிசி எல்லாம் எடுத்துக்கிடுங்க. அது பிறகு நீங்கள் 350 கிராம் வெல்லம் எடுக்கணும். 350 கிராம் வெல்லம் எடுத்து நீங்கள் பொடிச்சு வச்சுக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றிடுங்க. பாருங்கள், நல்லா சுற்றி நான் எடுத்தாச்சு. இப்படி வரும். இந்த வெல்லத்தை பொறுத்து இருக்குது. நல்ல வெல்லமாக இருந்தால் கல் மண் இல்லாத வெல்லத்தை பார்த்து வாங்கிடுங்க. இங்கே இப்படி நல்லா இதாக இருக்கும். இதை நம்ம அதில் மாவில் போட்டு எல்லாம் போட்டு நல்லா பசியணும். ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடி, கசகசா, அந்த இது எள்ளு போடலாம், கருப்பு எள்ளு, கொஞ்சம் நெய், மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வேணும். இதுக்கு நல்லா பிசையணும். நீங்கள் இப்படி மிக்சியில் போடாமல் ரொம்ப பவுட்ரு நாங்கள் பண்ணி நம்ம பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். இது சீக்கிரமாக நல்லா பிசைஞ்சிடலாம். ஒரு நல்ல 10 நிமிஷமாவது பிசையணும். இதுக்கிட்ட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டு நல்லா பிசைங்க. இன்னொரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிருங்க. அது முறை இடையில் உங்களுக்கு பேக்கிங் சோடா வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா பஞ்சு போல் இருக்கும். நான் கொஞ்சம் போல் 2 பிஞ்ச் அளவு தான் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டுக்கிடுங்க. 2 பிஞ்ச் அளவு போட்டுக்கிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பசைங்க. ஏன்னா சப்பாத்தி மாவு போல் பசைஞ்சு எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் நெய் தடவி அதில் மாற்றி வச்சிடணும். மாற்றி மூடி வச்சுருங்க. இதுவும் குறைஞ்சது ஒரு 8 மணிக்கூர். அடுத்த நாள் நீங்கள் எடுத்து 3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் நம்ம வெல்லத்தை பொறுத்து அது கொஞ்சம் கட்டியாட்டம் ஆகும், அப்படியேவும் இருக்கும், இலக்க மட்டும் இருக்கும். உங்களுக்கு இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது எனக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் விட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை, உங்களுக்கு இப்போ சுடணுமோ அதை அவ்வளையும் எடுத்து தண்ணீர் விட்டு பிசைஞ்சு நம்ம எடுத்து சுடலாம். நானும் இப்போ கொஞ்சம் தான் எடுத்து பாருங்கள், கொஞ்சம் தேவை. நம்ம சப்பாத்தி மாவு இலக்கமாக இருக்கும் இல்லையா, அப்படி எடுத்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். அந்த பாருங்கள், இப்படி இந்த அளவுக்கு எடுத்து உருட்டி
ஒரு இதில் பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டு நம்ம அதில் வட்டமாக தட்டி எண்ணெய் காய வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா உருட்டி, நல்ல அழகான ஷேப்புக்கு நீங்கள் உருட்டி எடுத்துடுங்க. அதில் கொஞ்சம் தண்ணீரை தொட்டு நீங்கள் தடவி உங்களுக்கு எத்தனை போட்டு எடுக்கணுமோ அதையும் போட்டு எடுங்க. இப்படியே தண்ணீரை தொட்டு ஒரு துவாரம் போட்டு விடுங்க. போட்டு எண்ணெயில் போட்டு நம்ம 2 பக்கமும் சிவக்க வச்சு எடுத்துட வேண்டியதுதான். நம்ம எத்தனையும் போட்டு எடுக்கலாம் அதிரசம். நான் அடுத்தது 4 போடுவேன் பாருங்கள். இது நீங்கள் பாகு எடுக்கவே வேண்டாம். நான் இது செய்து பார்த்து நான் உங்களுக்கு இதை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ அழகாக நல்லா செவக்க வரணும் 2 பக்கமும். அப்போ தான் நல்லா வேகும். இந்த மாவு 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. நான் 3 நாள் வரைக்கும் வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு. அதனால் உங்களுக்கு 3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் வெளியே வச்சாலே. பாருங்கள், இவ்வளவு இதாக வந்திருக்கு பொங்கி. அரிசி மட்டும் நீங்கள் நல்லா ஊற போடணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெல்லமும் உங்களுக்கு 600, வெல்லம் 700 அவ்வளோதான் எடுக்கணும். 1 கிலோவுக்கு 1 கிலோ அரிசிக்கு 600 இல்லைன்னா 700 தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தால் முறுமுறுப்பாக ஆயிரும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துருங்க. இந்த தீபாவளிக்கு இதை செய்து பாருங்கள். பாகு எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அதிரசம் செய்யாமல் இருக்கவங்களும் இதையெல்லாம் ஈஸியாக நம்ம செய்திடலாம். இதை செய்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. நான் இது ரொம்ப நாளாக நான் இதை செய்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி வருதுன்னு. வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ 1/2 கிலோவில் 1 கிலோவுக்கு 1/2 கிலோவிலேருந்து நீங்கள் போடலாம். இது பண்ணி 700 கிராம் வரைக்கும் நீங்கள் 1 கிலோவுக்கு போடலாம். அந்த கணக்கு வச்சு நீங்கள் போட்டுவிடுங்க. நல்லா வரும். எப்படி பாருங்கள், எல்லாம் சுட்டாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஒரு எண்ணெய் குடிக்கவே இல்லை. இது இந்த முறையில் ஒரு எண்ணெய் குடிக்காது. நம்ம பாகு காய்ச்சி எடுக்கிறதுல நல்லா குடிக்க தான் செய்யுது. முந்தி நான் பண்ண செய்யும். இப்போ ஒரு எண்ணெய் குடிக்கல. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் நீங்கள். தேங்க்யூ.